Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம வந்து class 12 mathsல வந்து important questions தான் பார்க்க போறோம். அதாவது sample papersல இருந்து இல்ல previous years questionல இருந்து உங்களுக்கு samples மாதிரி, அதாவது ஒரு சில questions பிக் பண்ணி டிஃபரெண்டா இருக்கிற question உங்களுக்கு நான் வந்து பிரசன்ட் பண்ண போறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ் மோஸ்ட் ஆஃப்லி இந்த மாதிரி மேத்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சால்விங் தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மேத்ஸ் பிளேலிஸ்ட். ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப யூனிக்கான கொஸ்டின். நீங்க கொஸ்டின் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இஸ் ஏ இஸ் 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஐ ஹேவ் டு ஷோ தட் KA the whole inverse is equals to 1/k A inverse. So and also I have to calculate 3A the whole inverse is equals to அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த A மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நீங்க சும்மா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். இது கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, KA the whole inverse is equal to 1/k A inverse. இப்போ உங்களுக்கு சும்மாவே ஒரு விஷயம் தெரியும், K அப்படின்றது ஒரு ஸ்கேலார். அதோட நாங்கள் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் வரும், which is B மேட்ரிக்ஸ். கரெக்டா? இதுதான் பேசிக் பாயிண்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின். இதை நீங்க புடிச்சிட்டீங்கனாலே இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிடலாம். KA is equals to B. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, A இன்வர்ஸ் வரணும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு பக்கமே நான் வந்து A இன்வர்ஸை மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை A inverse on both sides. சரி, இப்போ நான் A inverse equals to B A inverse பண்ணியாச்சா? ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், A inverse is equals to identity matrix I. கரெக்டா? அப்ப நான் வந்து இவங்களுக்கு பதில் I can just put identity matrix I. அப்ப KI is equals to B A inverse. கரெக்ட் தானே? எந்த ஒரு மேட்ரிக்ஸோடையும் நீங்க வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the same matrix. அப்ப K is equals to B A inverse. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த கிவனையே நல்லா நோட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணா இந்த கிவனையே நீங்க வந்து இன்வெர்ஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்றேன், இங்க இன்வெர்ஸ் பண்ணி பாருங்க. B inverse is equals to KA the whole inverse. கரெக்ட்? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த B-ய வந்து இந்த பக்கம் கொண்டு வர போறேன் அண்ட் இந்த A வந்து இந்த பக்கம் கொண்டு வர போறேன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா, B இந்த பக்கம் வந்து B inverse is equals to K inverse A inverse. So I can say B inverse equals to KA the whole inverse. So இது வந்து equation number 1. இது equation number 2. இது ரெண்டு equation பாருங்களேன், ரெண்டு equation சேமா இருக்கா? So 1 is equals to 2, hence proved. ஓகேங்களா? ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி क्वेश्चन வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. கரெக்ட் தானே? நம்ம இவங்க ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த பார்ட் ஆஃப் தி क्वेश्चन உங்களுக்கு 3A இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லிருப்பாங்க. சோ ஒண்ணும் இல்ல, A இன்வெர்ஸ்க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். A இன்வெர்ஸ் equals to 1 by determinant of A into adjoint of A. determinant of A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம givenல இருந்து கண்டுபிடிக்கலாம். இங்க இருந்து கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சோ A inverse equals இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து determinant of A கண்டுபிடிக்கிறேன். determinant of A equals to 2 into 3 plus 1 into minus 1 plus 1 minus 2 gives, இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4. ஸோ இப்போ உங்களுக்கு A inverse வந்து கிடைச்சிச்சு. இப்போ அதே மாதிரி நான் adjoint of A கண்டுபிடிச்சிக்கிறேன். இதை வச்சு adjoint ஃபர்ஸ்ட் நான் சும்மா இது எழுதிடுறேன். இந்த ஷார்ட்கட் வீடியோ வந்து இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிருப்பேன். அதை பார்த்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒன்னும் இல்லை, நான் அட்ஜாயிண்டா கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பதில் உங்களுக்கு வேற மெத்தட் தெரியும் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம், அதை வச்சு நீங்க போட்டுக்கலாம். அப்ப இதை வச்சு அட்ஜாயிண்ட் எழுதுனா திஸ் வில் பி மை அட்ஜாயிண்ட். 3 1 minus 1 1 3 1 minus 1 1 3. சரி, இப்போ இந்த டேர்மோட நான் இதுதான் வந்து எனக்கு என்னது adjoint of A. நம்ம ஃபார்முலா இருக்கு, இங்க இருக்கு. சோ அப்ப determinant of A நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4. அப்ப determinant of A க்கு பதிலா I can just put 1/4. adjoint of A க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச இந்த டேர்ம் 3 1 minus 1 1 3 1 minus 1 1 3 and in क्वेश्चनல கேட்டிருக்கிறது 3 times of A inverse. இது வந்து வெறும் A inverse.
இப்போ நான் 3 டைம்ஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் 3 இங்க மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இங்க பண்ணணுமா இல்ல இங்க பண்ணணுமா? இங்கதான் நிறைய பசங்க குழப்புவாங்க, மேல மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. நோ, யூ ஹாவ் டு மல்டிப்ளை 1/3. ஏன் சொல்லுங்க? 3a இன்வெர்ஸா? 3a இன்வெர்ஸ் ஈக்குவல் சம் வேல்யூ x வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த 3 இந்த பக்கம் வந்துருச்சு, a இன்வெர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கும் போது 1/3 தானே நீங்க பண்ணணும். 1/3 into 1/4 into உங்களுக்கு வந்துட்டு அந்த அட்ஜாயிண்ட் இந்த சேம் வேல்யூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/12 டைம்ஸ் ஆஃப் இந்த அட்ஜாயிண்டோட வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான். திஸ் வில் பி யோர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படிதான் நீங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். போன வருஷம் சிபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லேயே இருந்தது 2025ல. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் அடுத்த சம்மில் சால்வ் பண்ணுறேன். பை.